अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू रहमीஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு புது டிஷ்ஷோடு வந்திருக்கிறோம். எல்லோரும் செய்கிற டிஷ் தான். பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம் நம்ம இன்றைக்கி. அப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டையும் கிராம்பு எடுத்து வச்சுருக்கு. ஹோல் பட்டை கிராம்பு எடுத்து வச்சுட்டு போட்டுக்கணும். அது போட்ட பிறகு காஞ்ச மிளகாய் போட்டுக்கணும். காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு கொஞ்சம் நேரத்தை எண்ணெயில் சூடாகட்டும். நம்ம வெங்காயமும் பச்சை மிளகும் போட்டுக்கணும். நல்லா வதங்கணும். வெங்காயம் பச்சை மிளகு எண்ணெயிலேருந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுக்கலாம். நல்லா இலக்கி கொடுத்துங்க. இதுவும் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கணும். இப்போ உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக வேணுங்கிறவங்க தேவையான உப்பு போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கி கிடைக்கும் சீக்கிரமாக. உப்பு போட்டால் நமக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். வேணுமா தான் பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா இலக்கி கொடுக்கணும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இது அப்படியே வெங்காயம் இப்படி வணங்கி நல்லா வந்த பிறகு ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வந்தோடனே நம்ம பொடி மசாலாலாம் போட்டுக்கலாம். குருமிளகு கொஞ்சம் அதிகமாகவே போடணும், ஏன்னா இது பெப்பர் சிக்கன், அதனால் குருமிளகு அதிகமாக போடுங்க. குருமிளகு, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி, கொஞ்சம் ஜீரக பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், எல்லா மசாலா போட்டு நல்லா இலக்கிட்டு பாருங்கள். எல்லாம் நல்லா இலங்கியாச்சு. நல்லா எண்ணெய் எல்லாம் விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி, ஒரு ½ கிளாஸோ தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா இலக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கனில் தண்ணி வரும், நம்ம மூடி வச்சு வேவிக்கும்போது தண்ணி வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா வேவிச்சுக்கலாம். மூடி வச்சு வேவிக்கணும். சரிங்களா? வெந்த வரைக்கும் பார்க்கணும். மூடி திறந்துட்டு கொஞ்சம் இலக்கிக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிரேவி இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ட்ரை வேணும்னா நல்லா இது எண்ணெய் விடுற மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ட்ரை இப்படி கிரேவி மாதிரி வேணும்னா இப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கூட வற்ற வைக்க போகிறேன். வற்றிட்டு பார்க்கலாம். டைமில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா சைட்லேருந்து எல்லாம் வந்துருச்சு, எண்ணெய் எல்லாம் வந்துருச்சு. நல்லா பாருங்கள், நல்லா இருக்குது. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம கோரியண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோரியண்டர் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்மியாக தெரியுது. இல்லை, சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்டம் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலு.
இது போல் மீண்டும் அதர் வீடியோ ஆகிட்டு சந்திப்போம். உங்களோட பெப்பர் சிக்கன் ரெடியாக இருக்குது. எம்மியான பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் லைக் ஆகும். இனி அடுத்த வீடியோட